பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் பிரச்சனை இப்போ பல பெண்களுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனை குறைய உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். சில உணவுகள் ஹார்மோன் இம்பேலன்ஸை அதிகப்படுத்தும். அதனால பிசிஓடி இருந்தா இந்த 5 உணவுகளை தவிர்ப்பது நல்லது. 1. வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை அதிகம் சாப்பிட்டால் பிளட் சுகர் லெவல் வேகமாக அதிகரிக்கும். இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தி பிசிஓடி சிம்டம்ஸை மோசமாக்கும். அதனால் ஸ்வீட்ஸ் மற்றும் சுகரி ஃபுட்ஸ் குறைத்து சாப்பிடுவது நல்லது. 2. மைதா உணவுகள். புரோட்டா, பிஸ்கெட், கேக், பாஸ்தா போன்ற மைதா ஃபுட்ஸ் உடலில் வெயிட் அதிகரிக்க செய்யும். இது ஹார்மோன் பேலன்ஸ்க்கு நல்லதல்ல. அதனால் மைதா உணவுகளை குறைத்து ஹோல் கிரெயின் ஃபுட்ஸ் சாப்பிடலாம். 3. அதிக எண்ணெய் உணவுகள். பஜ்ஜி, வடை, சமோசா மாதிரி டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் உடலில் ஃபேட் அதிகரிக்க செய்யும். இது பிசிஓடி சிம்டம்ஸை அதிகப்படுத்தும். அதனால் எண்ணெய் ஃபுட்ஸ் அதிகம் சாப்பிடாதது நல்லது. 4. குளிர்பானங்கள். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மற்றும் பேக் ஜூசஸ்ல சுகர் அதிகம் இருக்கும். இது இன்சுலின் லெவலை அதிகப்படுத்தி ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு காரணமாகும். 5. ஜங்க் ஃபுட். பிட்சா, பர்கர், சிப்ஸ் மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஹார்மோன் ஹெல்த்துக்கும் நல்லதல்ல. பிசிஓடி இருந்தவர்கள் இவற்றை அதிகமாக சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. எண்டிங். பிசிஓடி பிரச்சனை இருந்தா ஆரோக்கியமான உணவு பழக்கமும் எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம். அதற்கு பதிலா காய்கறிகள், பழங்கள், ஹோல் கிரெயின்ஸ் மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை டயட்ல சேர்த்தால் உடல் நலத்துக்கும் ஹார்மோன் பேலன்ஸுக்கும் நல்லது. பிசிஓடி பிரச்சனை இருந்தா உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான டிப்ஸ்களையும் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் நன்மைகளையும் பற்றி நான் இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் போடுகிறேன். அவையும் உங்களுக்கு பயனாக இருக்கும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்து நோட் பண்ணி கொள்ளுங்கள்.